அதெல்லாம் மனசாட்சிடா. கோட் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கிளிப்பிங்ஸ் வரும். பிஃபோர் ஐ எம் கோயிங் டு த கோட் மூவி, ஆஃப்டர் ஐ எம் கோயிங் டு த கோட் மூவி. அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு நம்ம கோட் ரிவ்யூ பற்றி பேசுவோம். இப்போ கோட்டுக்கு வருவோம். இப்போ நான் கோட்டு போயிட்டுருக்கிறேன். தேவியில் நடந்து தான் போயிட்டுருக்கிறேன். கோட் படம் போகிறோம். பிஃபோர் கோயிங் டு த கோட் தளபதி பயங்கரமாக சம்பவம்லாம் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய காலையில் நியூஸில் ஆன்லைனில் திறந்தவொடனே இது தான் வருது. இப்போ நான் போய் கோட்டு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன். தேட்டர் உள்ளேருந்து எப்படி வெளில வர போகிறேன் தெரில. ஒரே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. கூஸ் பம்ப்ஸாக இருக்குது எனக்கு. அப்படியே இந்த சீன் ஃபர்ஸ்ட் வரப்போது. தளபதி எந்த தளபதி வரப்போறாரு? இளைய தளபதியா அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. கமான் கோட் போறேன்டா. கமான் மட்டை அண்ணா மட்டை யாரு கிட்ட அல்ல பட்ட மட்டை படம் என்னமா இருக்குதுங்க. அழகிய தமிழ் மகனுக்கு அப்புறம் தளபதி ஒரு நெகட்டிவ் ரோல்ல பாக்குறேன். வெயிட் மனசாட்சி வாக்கிங்டா. ரொம்ப நாள் கழிச்சு தளபதி ஒரு நெகட்டிவ் ரோல்ல பார்த்தேன். வாவ், இளைய தளபதி சரியான நெகட்டிவ் கேரக்டர். ஓடு கிரீஞ்சா பேசுறான். பேட்ல அந்த ஆக்டிங் கிளாஸுமா எப்படி இருந்தது? எம்மா அப்பா நைனா எங்க இருக்கிற? வரல இங்க. ஒரு புள்ள நல்லவன் ஆகிறதும் கெட்டவன் ஆகிறதும் அப்பனுங்களோட வளர்ப்புல தாண்டா இருக்கு. மொட்டை அல பட்ட கட்ட யாரு கிட்ட சட்ட மொட்டை அடி மொட்டை தேனட்ட அடி மொட்டை அடி மொட்டை அடி மொட்டை. ஸ்ரீநிதி உன்னை உயிருக்கு உயிரா பொண்ணி உன்னை நான் எப்படி கொன்னுவேன்? அப்படியே சுத்துரு சரியா. அந்த இளைய தளபதியோட ஆக்டிங் எப்பா, தளபதி ஆக்டிங்கை விட இளைய தளபதி ஆக்டிங் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எம்மா ரொம்ப நாள் கழிச்சு இந்த நெகட்டிவ் ஷேடு என்னமா எனக்கு ரொம்ப பிடிக்குது. டேய் காந்தி அவன் கேட்பான்டா நான் சொல்றது. அவன் காந்தியை சாதாரணமா நினைக்காத. சஞ்சய் மட்டடா. ஜீவன் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். பைத்தியகாரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காதரா. தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். பைத்தியகாரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காத, பேசிக்கலாம். டேய் பூமரே, ஒழுங்கு மரியாதை ட்ராக் மீட்டரை என்கிட்ட குர்ற. என்னடி இவன் கிரீஞ்சு மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன எல்லாருமே மனசாட்சியோட அலப்பறையை பார்த்தீங்களா? பிஃபோர் ஹி இஸ் கோயிங் டு த கோட் அண்ட் ஆஃப்டர் ஹி வாட்ச் த கோட் மூவி அண்ட் கம்மிங் டு அவுட் ஆஃப் ஃப்ரம் த கோட். ஸோ கோட் ரிவ்யூ பற்றி நம்ம இப்போ பேசலாம். படம் என்ன மாதிரி வந்திருக்குங்க. ஒவ்வொரு சீனும் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. என்ன ட்விஸ்டிங் டர்ன் அவுட் பாயிண்ட்டு. தளபதியோட பீக் சினிமானா இந்த படம் தான். அவர் அடுத்த படம் லாஸ்ட் படம் தளபதி 69 அது பார்க்கும்போது தான் இன்னும் கவலையாக இருக்கும். இந்த மனுஷனை சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தோம் நம்ம, இப்படி போகிறாரே. சரி, ஹோப் குட் ஃபார் த கண்ட்ரி, ஸ்டேட்டுக்காக நல்லது பண்ண போகிறா என்ற ஒரு முடிவோடு இறங்கியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் தளபதி அண்ணா அவர்கள். கோட்டு பற்றி நம்ம பேசுவோம். அரசியல் வேண்டாம், கோட்டு பற்றி பேசுவோம். கோட்டில் வந்து 4 பேர் ஸ்குவாடு. சாட்ஸ் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். 4 ஸ்குவாட், 4 பேர். இதில் மெயின் நம்ம தளபதி அண்ணா, பிரபுதேவா அண்ணா, பிரசாந்த் சாரு, அப்புறம் அஜ்மல் ப்ரோ.
4 பேர். ஸோ 4 பேர். மோகன் சார் வந்து மிகப்பெரிய வில்லன் இந்த படத்தில். அவரும் அந்த சாட் ஸ்குவாடில் இருந்தவர். நாட்டுக்கு தெரியாமல் ஆன்டி டெரரிசம் பண்ணி பணத்தை கடத்தி ஃபேமிலியோட வெளியூருக்கு போய் செட்டில் ஆகிறது தான் அந்த மோகன் பிளான். ஸோ இந்த யுரேனியம் பாம்பை எடுத்துகிட்டு போய் செட்டில் ஆகுது. ஸோ அதை வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி என்ன அந்த ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணி ஹெலிகாப்டர்லேருந்து அடித்து போட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் கேப்டனை மூலயமா அந்த சீன்லாம் காமிச்ச சீன்லாம் எப்பா அல்லு பிச்சு எடுத்துக்குது. ஸோ கேப்டன் ட்ரிபியூட் அது ஸ்டார்டிங்கில் வச்சு கேப்டன் மாதிரி அந்த கோட் சீன்லாம் போட்டு சூப்பராக அந்த கேப்டன் பிரபாகரன் அந்த விஜயகாந்த் லுக்கு வந்தது. அப்படியே அந்த லுக்கெலாம் நல்லா இருந்தது, பார்க்கவே கூஸ் பம்ப்ஸ் இருந்தது ஃபுல் ஃபைட்டு அந்த சீனில். அதுக்கப்புறம் ட்ரெயின் பிளாஸ்ட் ஆனவொடனே நம்ம ஸ்னேகா மேடம் ஆஃபீஷியஸ்லி தளபதிக்கு ஒய்ஃபாக நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் நல்லா இருந்தது. நல்லா ஜாலியாக குடிக்கிறது, வேலை செய்கிறது, நல்லா பார்ட்டி பண்ணுறது. வெங்கட் பிரபு படம்னா எப்படி அந்த மசாலாக்கெலாம் எவ்வளோ பேர் போனதாக இருக்கும், அந்த மாதிரி அந்த மசாலாவுக்கு பேர் போனதாக இருந்தது. ரொமான்ஸு எவ்வளோ வயசானாலும் அழகம் தான்டா. ஸோ அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. கொஞ்சம் அந்த டைமிங் காமெடிலாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் பிரசாந்த் சார் கிட்டத்தட்ட ஹீரோ எல்லாருமே காமெடி பண்ணியிருந்துக்கிறாங்க. அந்த டைம் தளபதியே ஒரு சில சீனில் காமெடி பண்ணியிருந்தார். டைமிங் சென்ஸ் காமெடிலாம் நல்லா இருந்தது. ஸோ இப்படி போக திடீர்னு ஃபஸ்ட்டு ஒரு பையன் பிறந்துட்டான். அந்த மருதமலை மாமணி முருகா சீன்லாம் வேறு லெவலில் இருந்தது. கில்லி ரீக்ரியேஷன் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பையன், குட்டி பையன் ஜீவன். அந்த ஜீவன் தாங்க மொத்த படத்துக்குமே எவ்வா சரியான கேரக்டருங்க, சரியான ரோலுங்க அது. ஜீவன் கேரக்டர் இருக்குதே எம்மா. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஸ்னேகா மேமுக்கு வலி வந்துடுது. 2வது குழந்தை வயிற்றுல இருக்குது. ஃபஸ்ட்டு பையன் பிறந்துட்டான். அவங்களுக்கு எல்லாரும் எனக்கு தம்பி பாப்பா தான், தங்கச்சி பாப்பா தான். தம்பி எனக்கு பையன்தான், எனக்கு பொண்ணு தான். மேடம் வந்து பையன்றாங்க, தளபதி எனக்கு பொண்ணு தான். ஸோ தளபதி ஆசைப்பட்ட மாதிரி பையனும், அவங்க பெரிய பையன் ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு பிறந்துச்சு. இந்த பையனும் தொலைச்சிட்டார் அந்த ஆக்சிடெண்ட்டில். சாட்ஸில் இருக்கிறன்னு என்கிட்ட நீ மறைச்சிட்ட, தளபதி மறைச்சிட்டு ஸ்னேகா மேடம் கிட்ட மறைச்சிட்டு சாட்ஸில் இருக்க நீ மறைச்சிட்ட சொல்லிட்டு நம்ம பையனையும் நீ விட்டுட்ட, அப்பா பார்த்துக்க தெரியாமல் விட்டுட்ட. மோகன் அண்ணா ஃபேமிலி வந்து தளபதி வந்து ட்ரெயினில் இருக்கிறது தெரியாது. ஸோ அந்த ட்ரெயின் பாம்பு பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ அதில் ஒரு ரிவெஞ்சு. ஸோ ஒரு பையன் அவங்க ஃபேமிலி இறந்துடும். மோகன் சார் ஃபேமிலி இறந்துட்ட பிறகு தளபதி பிள்ளைய வந்து மோகன் சார் கடத்திட்டு தளபதி பிள்ளைய செத்து போன மாதிரி காமிச்சிருவாங்க. அவர் வச்சு இந்த டாய் பேக்கெல்லாம் அப்படியே நெருப்பில் பொசுங்கி போன மாதிரி செத்து போன மாதிரி காமிச்சிருவாங்க. ஆனால் அந்த பையன் சாகலை. மோகன் சார் வந்து தத்தெடுத்து தளபதி பையனை அவர் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டே இருப்பார். கட்சியில் அப்பா அவருக்கே திருப்பி விட்டுருவார். அதுக்கப்புறம் நம்ம தளபதி என்னை வந்து நான் இனிமேல் சாட்ஸ்கே போகல, ஒரு சாட்ஸ் ஆப்ரேஷனால் என் பொண்டாட்டிக்கு என்கிட்ட பேசுறதில்லை, நானும் என் பொண்டாட்டி பிரிஞ்சிட்டோம், என் பையனை இழந்துட்டேன், என் சாட்ஸே வேணான்னு போன தளபதி திடீர்னு ஒரு மாஸ்கோவில் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கு போகும்போது அவர் இளைய தளபதி என்ட்ரன்ஸ் அப்படியே வருது. ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நெகட்டிவ் ஷேடில் இளைய தளபதியை பார்க்குறோம். அழகிய தமிழ் மகனுக்கு அப்புறம் பிரசாத், அந்த பிரசாத் கேரக்டருக்கு அப்புறம் இன்னைக்கு ஜீவன் சஞ்சய் 2 பேரும் ஒரே ஆள் தான். இந்த ஜீவன் சஞ்சய் ஒரு நெகட்டிவ் ஷேடை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். சரியாக இருந்தது, நல்லாமா நினச்சி. அந்த ஜீவன் கொடுக்குற அந்த டைமிங் காமெடி இருக்குது பற்றியா பஞ்சு. த்ரிஷா மேடம் வந்து மட்டை சாங்கில் ஒரு சூப்பரான ஒரு கேமியோ நல்லா பண்ணியிருந்தாங்க. லைலா மேடம் சொல்லவே தெரியல, அவங்களும் ஒரு நல்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஆக்டிங் பண்ணிட்டு போயிட்டார். யோகி பாபாவும் நல்லா ஆக்ட் பண்ணாங்க. கடைசியில் பிரபுதேவா அண்ணனும் ட்விஸ்ட்டில் கிளைமேக்ஸ் கிட்டே வில்லன் ஆகிட்டாப்புல. நம்ம மீனாட்சி சௌத்ரியை போட்டு தள்ளுருவாங்க, காலி பண்ணிடுவாங்க. அவர் தான் இளைய தளபதி லவ்வர். இளைய தளபதியே எல்லாரையும் போட்டு தள்ளுவார். என்ன சீனுங்க. வைபவும் நல்லா இருந்துச்சு. பிரேம்ஜி அண்ணன் மாமா என்ன புஷ்டா மாமா லைசன்ஸை வாங்கி கொடுக்குறா. ஸோ அந்த அவன் என்ன தப்பு பண்ணானோ அதை விட டபுளாக கொடுங்க, நீங்கள் அவனுக்கு சிபாரிசு பண்ணிங்கன்னா நான் உங்கள் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் தான் சும்மா வேறு லெவலில் இருந்தது. இளைய தளபதி சரியான வில்லனிசமு. அப்புறம் சேப்பாக்கில் போய் ஃபைனல்ஸ் நடக்கிறாம, நான் சேப்பாக்கு மேட்ச் ஒன்று கூட போனது இல்லைனா இது வரைக்கும் என் லைஃப்பில்.
சென்னையிலே பிறந்து சென்னையிலே வந்து ஒரு மேட்ச் கூட பார்க்க முடியலடா. டேய் மனசாட்சி மகேஷ், ஒரு மேட்ச் கூட பார்க்க முடியலடா. வறுமை சாவடிக்குதுடா. சரி அதை விடுங்க. இப்போ வந்து நம்ம மேட்ச்சுக்கு போவோம். படத்தில் வருவோம். ஸோ படத்தில் வருவோம். கிளைமேக்ஸ்லாம் அப்பம் புள்ள ஃபைட்டு வேற லெவலு. கடைசியில் இளைய தளபதி சரியான வில்லனாக காமிச்சிட்டாரு நம்ம வெங்கட் பிரபு அண்ணா. என்ன மாதிரி குக்கிங்னா பண்ணி வச்சிருக்கிறீங்க, அடித்து போட்டு நொறுக்குனாப்புல கிளைமேக்ஸில் வேற லெவல் சீனு. ஸோ இது கோட்டு படத்தோட கன்க்ளூஷன். ஆக்சுவலாக என்ன சொல்றதுன்னா, பெத்த புள்ளைய ஒழுங்கா வளர்க்காத அப்பனுங்களுக்கு பெத்த புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியலனா புள்ள இப்படி தான் கெட்டு போகும். இளைய தளபதி செத்து போயிட்டாரு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ எப்போ எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பான் விட்டுடுன்னு டாப்புன்னு. அந்த கிளைமேக்ஸில் தலை பிஜிஎம் அந்த விநாயக் மகாதேவியில் எப்படி போட்டு தள்ளுவார் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அந்த கன் அந்த ஸ்டைல் அப்படியே அந்த ஸ்லோ மோஷன் பிஜிஎம் யாரு பிடிக்கும் தலைன்னு இப்படி சுடுவார் பாருங்க. நெத்தி போட்டுல அப்படி நெத்தி போட்டுல போட்டோன்னு எப்போ வருவேன். அதெல்லாம் வேற லெவல் டிஸ்டி. எஸ்கே அண்ணா வேற கேமியோ படத்தில் பண்ணியிருக்கிற இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணா அதில் ஒரு பாலிட்டிக்ஸ் ஸ்பீச் இருந்தது. நீங்கள் இவனை இந்த இடத்துல விட்டு பார்த்துக்கோங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். ஸோ அது டைரெக்டாக சொல்லாமல் சினிமாவை நீ தான்டா பார்த்துக்கணும் எஸ்கே, நான் அரசியலுக்கு போகிறேன்டா சொல்லிட்டு இன்டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லிட்டு தளபதி போயிட்டு எஸ்கே அண்ணா வேறு தளபதியே சொல்லிட்டாரு, குழந்தைங்க ஃபேன்ஸ் பிடிச்சிட்டு வந்து இப்போ பெரியவங்க ஃபேன்ஸ் வரைக்கும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு எஸ்கே அண்ணா பின்னாடி சொல்கிறாரு. அது அப்படியே வேற லெவலில் இருந்தது. ஒரு நல்ல தகப்பன் உள்ள ஒரு ஹீரோயிசமும் நம்ம பார்த்தோம் கோட்டில். தளபதியாக பார்த்தோம். ஒரு இளைய தளபதியை நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் வில்லனிசம் கேரக்டர் ஃப்ரம் இளைய தளபதி. அந்த வில்லனிசம் கேரக்டரை பார்த்தோம். இந்த காலத்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெக்னாலஜியாக கலாய்ச்சிருக்கிறாரு படத்தில் நிறைய பேரை. டெக்னாலஜி டே பூமர் கிரீஞ்சு இந்த காலத்து ஸ்பீச்செல்லாம் அப்படியே ரிலேட் பண்ணி பேசிக்கிறாப்புல. மற்றபடி நான் கோட்டு வேற அளவு பிச்சு கோட்டு வேற ஒன்று பிளாக் பஸ்டரு எனக்கு தெரிஞ்சு இப்போயும் ஒரு 10-15 கோடி மேலே வந்துடும். 4 நாள் இருக்குல்ல, இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. கடைசியில் வந்து அந்த ஷேவ் பண்ண விஜய் கெட்டப்பு கிளைமேக்ஸில் வரும்போது இவர் தான் வில்லனு காமிச்சிட்டு அந்த ஜீவனை போட்டு தள்ளுவார்ல தளபதி காந்தி விஜய். போட்டு தள்ளுவோடனே ஜீவன் ஜீவன் குளோன் ரெடியாக இன்னும் 2 விஜய் வராங்க. ஸோ அடுத்த கிளைமேக்ஸ் வெங்கட் பிரபு வில்லன் அப்படின்னு முடிஞ்சிச்சு படம். ரொம்ப எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்தது. தாய்லாந்து ஷூட்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணிடுறாங்க. ஸ்டண்ட்டு சீன்லாம் வேறு லெவல், ஃபைட்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மட்ட சாங்கு த்ரிஷா கேமியா, அது இன்னும் வேறு லெவலு. நினச்சி கூட பார்க்கல. நினச்சி பாதி பேர் 50% நினச்சிருப்பாங்க, அது உண்மையாகிடுச்சு. தலை தோனி கேமியோ லாஸ்ட் பால் 6 அடிக்க, இளைய தளபதி நெத்தி பொட்டுல போட்டுன்னு அடிக்க, கோட்டு முடிக்க, படம் முடிஞ்சு விட்டு. கோட் தளபதிக்கு அடுத்த படம் ஒன்று இருக்குது, சென்ட் ஆஃப் படம். சென்ட் ஆஃபுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் தான் நினச்சி பார்க்காத படம். நல்ல கேரக்டர். அதான் கன்க்ளூஷன் சொன்னல, பெத்த அப்பா பையனை ஒழுங்காக வளர்க்கறனா புள்ள இப்படி தான் கெட்ட பையனா டெரரிஸ்டாக தான் போய் தப்பான வழியில் தான் போவோம். அதுதான் கதை. ப்ளஸ் ஆன்டி ஸ்பெஷல் டெரரிசம் ஸ்குவாட். நாட்டு மக்கள் வந்து டெரரிஸ்ட்டுக்கு மக்களை காப்பாற்றணும் டெரரிஸ்ட்டுக்கிட்ட. அதான் கோட் சொல்லுது. அதில் ஒரு ரொமான்ஸ், ஒரு காதல், ஒரு காமம், that's all. ஒரு காமெடி, ஃபன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. that's கோட். தளபதியோட மேனரிசம், ஆக்டிங், பீக் கோயிங் கான். நிறைய துரோகிகள் வில்லன்கள் படத்தில் காலங்காலமாக வந்துட்டு இருக்குது. அது இப்போ கோட்டில் இருக்குது. வேற ஒன்று மற்றபடி ஆஸ் அ தளபதி ஃபேன் ஆஃப் மீ, கோட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மூவி. செம வைபு. யுவன் அண்ணா பிஜிஎம், ஸ்பார்க் சாங்கு, அந்த வீடியோ சாங், விசில் போடு சாங்கு, வீடியோ சாங்கு, அது பீட்டில் மங்காத்தா பிஜிஎம், மங்காத்தாவோட பிஜிஎம் அதில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. ஸோ ஆக மொத்தத்தில் கோட் இஸ் அ கோட். பாய். தளபதி இஸ் ஆல்வேஸ் அ கோட் ஆஃப் சினிமா, தமிழ் சினிமா.